இன்னைக்கு நம்ம கடையில லஞ்சுக்காக செய்யற வெரைட்டி ரைஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். நல்லா குழைய செய்யற தயிர் சாதம், நல்லா காரசாரமா தம் போட்டு எடுக்கிற சாம்பார் சாதம், அது கூடவே வேர்க்கடலாம் போட்டு வெரைட்டியா போடுற கீரை சாதம். இது எல்லாத்தையுமே மாஸ்டர் எப்படி பக்குவமா செஞ்சு சாதத்தோட கிளறி வைக்கிறாருன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் தயிர் சாதம் எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு 1 கிலோ பச்சரிசியை 3ல இருந்து 4 தண்ணியில கழுவி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இந்த பச்சரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு 4ல இருந்து 5 லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அரிசியை போட்டு அதை நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த பச்சரிசி எவ்வளோக்கு எவ்வளோ குழைவா வருதோ நம்ம தயிர் சாதம் டேஸ்டா இருக்கும். அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் அதை நல்லா ஆற விட்டு தாங்க இந்த தயிர் சாதத்துக்கு கிளறி எடுக்கணும். இப்போ அந்த ஆறின பச்சரிசி சாதத்துல ஒரு 1.5 லிட்டர் கட்டி தயிர் ஊற்றிருக்காங்க. அது கூடவே கை நிறைய கொத்தமல்லி இலை, அது கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடணுங்க. இப்போ இந்த சாதம் பார்த்தீங்கன்னா காலையில் வடித்த சாதத்தை மத்தியானம் தான் கிளறி வைக்கிறாங்க. ஏன்னா சூட்டா கிளறினீங்கன்னா இந்த தயிர் எவ்வளோ கட்டியாக இருந்தாலும் நமக்கு சாதம் ரொம்ப தண்ணியாக ஆகிடும், தயிரும் புளிச்சு போயிடும். தயிரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கிறத போட்டு கிளறக்கூடாது, கொஞ்சம் கட்டியா இருக்கிறத கிளறினீங்கன்னா தான் நம்ம கிளறி வச்சதுக்கு அப்புறம் தண்ணி விடாம இருக்கும். அந்த தயிருக்கு அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறாங்க. அடுத்து இந்த தயிர் சாதத்துக்கு மெயினான அந்த தாளிப்பை எப்படி பக்குவமா செஞ்சு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த தயிர் சாதத்தோட ஃப்ளேவரே இந்த தாளிப்புல தாங்க இருக்கு. அதனால இந்த தாளிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு செய்யணும். அப்பதான் இதுல போடுற ஒவ்வொரு பொருளோட ஃப்ளேவருமே அந்த தயிர் சாதத்துல நல்லா கலந்து வரும். அந்த தாளிப்பு செய்யறதுக்கு ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல அதை நல்லா பொரிய விடணுங்க. அந்த கடுகு மெதுவா பொரிஞ்சு வர்றதாங்க தயிர் சாதத்தோட டேஸ்ட்டை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும். அதனால நல்லா மெதுவா பொரிய விடுங்க. 7ல இருந்து 8 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் அந்த லோ ஃப்ளேம்லயே நல்லா பொரிய விடணுங்க. அப்பதான் அந்த மிளகாய்க்குள்ள இருக்க காரம், அந்த விதை எல்லாமே அந்த எண்ணெயில இறங்கி வரும். அந்த உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமா முறுமுறுன்னு ஆகும். இப்ப இதுல கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த மொத்த தாளிப்பு ப்ராசஸையுமே லோ ஃப்ளேம்ல தாளிச்சு அதை தான் நம்ம கலந்து வச்சிருக்க தயிர் சாதத்தோட போட போறாங்க. இந்த லோ ஃப்ளேம்ல தாளிச்சு போடுற டேஸ்ட் ஹை ஃப்ளேம்ல தாளிக்கும் போது வராதுங்க. ஏன்னா இந்த ஹை ஃப்ளேம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மிளகாய சீக்கிரமா கருப்பாக்கிடும். உள்ள இருக்கிற விதையும் காரமும் நமக்கு இறங்காது. உளுத்தம்பருப்பும் சீக்கிரமா தீஞ்சிடும். கடுகும் பாத்தீங்கன்னா நல்லா வெடிச்சு வராது. இந்த தயிர் சாதத்தையே ஸ்பெஷல் ஆக்குறது பாத்தீங்கன்னா இந்த தாளிப்பு தாங்க. அதனால இந்த தாளிப்பை மத்த குழம்புக்கெல்லாம் தாளிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் பொறுமையா தாளிச்சு போட்டு கிளறுங்க. இது கூடவே கொஞ்சம் மாதுளம் பழமும் கொஞ்சம் திராட்சை பழமும் போட்டா நம்ம சம்மர் ஸ்பெஷல் கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுங்க. அதையும் நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். இப்போ நல்லா கிளறின இந்த தயிர் சாதம் பாருங்க, கொஞ்சம் கூட சாதம் எங்கேயுமே முழுசா தெரியாம நல்லா குலைவா கிளறிட்டாங்க. இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலைய தூவி விட்டா அவ்வளவுதாங்க, நம்ம கடையோட ஸ்பெஷல் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா நல்லா ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு எடுக்கிற காரசாரமான மிளகா வத்தலும் ஊறுகாவும் கொடுக்குறோங்க. இந்த காம்பினேஷன் அல்டிமேட்டா இருக்கும். இப்படி பக்குவமா செஞ்ச தயிர் சாதத்தை ட்ரை பண்றதுக்கு கண்டிப்பா பொன்மணி ஹோட்டலை விசிட் பண்ணுங்க. இப்ப சில்லுன்னு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாரத்துல ஒரு தடவை கஸ்டமருக்கு ஹெல்த்தியா இந்த கீரை சாதம் சேர்த்துக்கணுன்றதுக்காக இந்த கீரை சாதம் மஸ்டா இருக்கும். இதை எப்படி செய்யறாருன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம மாஸ்டர் ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு அது வெடிச்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இந்த கீரை சாதத்தோட காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாவும் போட போறோம், பச்சை மிளகாவும் போட போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகா காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி அதை இது கூட போட்டிருக்காரு. இப்போ இது கூட நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இது நல்லா வெடிச்சு வரணும். அதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறாரு. இப்போ அதுல இருக்க உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா செவக்கிற அளவுக்கு அதை கலந்து விட்டுக்கிறாரு. இப்போ அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு 4ல இருந்து 5 வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி போட்டிருக்காரு. இப்போ சின்னதா கட் பண்ணி போட்டீங்கன்னா கீரை சாதத்துல வெங்காயமே சுத்தமா தெரியாம போயிடும். அதுக்காக கொஞ்சம் நீளமா கட் பண்ணி இது கூட போட்டிருக்காங்க. இப்போ இந்த வெங்காயம் இந்த தாளிப்போட நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கோல்டன் கலரா ஆனதுக்கு அப்புறம் இது கூடவே மாஸ்டர் தக்காளி போட்டுக்கிறாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப காயாவும் இல்லாம ரொம்ப பழுத்ததாவும் இல்லாம கொஞ்சம் மீடியமா இருக்க தக்காளியா போட்டுக்கோங்க. அதையும் நீளமா கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த கீரை சாதத்துக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு 3 இன்கிரீடியன்ட்டை அரைச்சு போடுவாங்க. அதுதான் இந்த கீரை சாதத்தோட மெயின் பார்ட்டே.
அதுக்கு பச்சை மிளகா, பூண்டு, சீரகம் இது மூணுத்தையும் நல்லா வந்து கொரன்னு அரைச்சு தக்காளி வெங்காயத்தோட போட்டு நல்லா கிளறி விடுவாங்க. இந்த பச்சை மிளகா, பூண்டெல்லாம் முழுசா போடுறத விட இந்த மாதிரி அரைச்சு போட்டா காரமும் நல்லா பிடிக்கும். அந்த பூண்டோட ஃப்ளேவரும் வந்து இதுல சூப்பரா வருங்க. இந்த கீரையோடையும் இந்த காரம் இது எல்லாமே நல்லா சேர்ந்துரும். அதனாலதான் இந்த மாதிரி அரைச்சு போடுறாங்க. இப்போ இது கூடவே ஒரு லெமன், அதுல விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா இது கூட வந்து புளிஞ்சு விட்டுருவாங்க. இந்த லெமன் போடுறதும் பாத்தீங்கன்னா கீரை சாதத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த லெமன் போட்டுக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கீரை தாளிப்புக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. இப்போ இதில் மெயின் இன்கிரீடியன்ட் சேர்த்துக்கலாம். அரைக்கீரை ஒரு 4-5 கட்டை வாங்கிட்டு வந்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா கழுவி எடுத்து வச்சிருந்தாங்க. அதை இது கூட போட்டு நல்லா கிளறி விட போறாங்க. இந்த அரைக்கீரை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நிறைய கால்சியம் சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய கொடுக்குதுங்க. அதனால இந்த அரைக்கீரையை வாரத்துல ஒரு தடவையாவது உங்க லஞ்ச் மெனுவா வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீரையை போட்டு நல்லா கிளறி விட்டாங்க. இப்போ இந்த கீரை சாதத்துல ஒரு கிரன்ச்சினஸ்க்காக ஒரு கை வந்து வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலைய இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. இப்ப பாருங்க அந்த கீரையெல்லாம் நல்லா வந்து வதங்கி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டா கீரையோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீனா வந்துடும். இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம போட்ட அந்த கீரையோட வாசனை, அப்புறம் பச்சை மிளகா, பூண்டோட வாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு நல்லா வருங்க. இப்போ இந்த தாளிப்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாஸ்டர் எப்படி கிளறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தாளிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 கிலோ சுடு சாதத்துல தான் நம்ம கிளற போறோம். சாதம் வந்து ரொம்ப சூடாவும் இல்லாம ஆவியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் கிளறிடுவாங்க. இப்ப அந்த சுடு சாதத்தை மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி விட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கீரை தாளிப்பை வந்து இதுல போட்டுக்கிறாங்க. இந்த கீரை தாளிப்போட ஃபைனல் டச்சா பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் ஆல்ரெடி சீரகம் இதில் போட்டு அரைச்சி சேர்த்துருந்தாலும் நம்ம இதை கிளறும் போது கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு கலந்தோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால இந்த மாதிரி கிளறும் போது கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த கிளறி விடும் போது பார்த்தீங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் கூட கட்டியா இல்லாம வெள்ளை சாதமே தெரியாம இந்த தாளிப்போட மொத்தமாக கலந்து விடணுங்க. அப்பதான் நமக்கு கீரை சாதம் வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆகும். இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டு கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வீக்லி ஒன்ஸ் இந்த ஹெல்தியான கீரை சாதம் வந்து போடுறவங்க ரொம்ப நல்லா இருக்கும். கடையில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு. அடுத்து நம்ம மாஸ்டர் நிறைய காய் போட்டு தம் போட்டு ஒரு சூப்பர் சாம்பார் சாதம் செய்ய போறாருங்க. அதை எப்படி செய்யறாருன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு டவியில் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் 3 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த சாம்பார் சாதத்தில் வெந்தயம் போட்டு செய்யறது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 7-8 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டிருக்காங்க. அது கூடவே ஒரு கை நிறைய நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து இதை பொரிய விடுவாங்க. இந்த தாளிப்புக்கு போட்டிருக்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசா நறுக்கி அதையும் இது கூட வந்து போட்டுக்கிறாங்க. சாம்பார் சாதத்துக்கு நிறைய வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வெங்காயம் ரொம்ப வதங்கி ரொம்ப பொன்னிறமா பிரியாணி மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. அதனால வெங்காயம் போட்டு லைட்டா கலந்து விட்டா போதும். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு அதையும் இது கூட நல்லா கலந்து விட போறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டு அந்த மஞ்சள் எல்லாம் வெங்காயத்தோட நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் இது கூட தக்காளி. சாம்பார் சாதம்ன்றதுனால வெங்காயத்தை விட தக்காளி தான் கொஞ்சம் அதிகமா போடணும். அதனால 3 பெரிய வெங்காயம் எடுத்தா 4-5 தக்காளி போட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால 4-5 தக்காளி வந்து போட்டிருக்காங்க. அதையும் நல்லா நீளமா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூட காய் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு சாம்பார் சாதத்துக்கு நம்ம எடுத்திருக்க காய் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, சொரக்காய், அப்புறம் முருங்கைக்காய். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு எந்த காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை வச்சு தாங்க சாம்பார் சாதம் செய்கிறோம். இன்னைக்கு முள்ளங்கி, சொரக்காய், முருங்கைக்காய் வச்சு பண்ணுறோம். மற்ற காயெல்லாம் போட்டு செய்கிற சாம்பார் சாதத்தை நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 2 கிலோ சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதனால ஒரு 3 லிட்டர் தண்ணி வந்து ஊற்றிருக்காங்க. தம் போட்டு செய்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்காங்க. இப்போ இந்த தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் நுரக்கட்டி வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து அரிசி போட போகிறோம். 2 கிலோ அரிசி எடுத்துருக்கோங்க. அதை நல்லா கழுவி இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதை தம் போடுறதுனால காய் ஃபுல்லா வேகிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி போடணும். நம்ம போட்டிருக்க காயும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து வெந்துடும். அதனாலதான் நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும்.
ஏன்னா நம்ம போட்டிருக்க ரைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி, அது கண்டிப்பாக வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சாதம் வந்து ஒரு பாதி வந்து வந்திருக்கும். காயும் பார்த்தீங்கன்னா நல்லா முக்கால்வாசி வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியும் பார்த்தீங்கன்னா அரைப்பாதி நல்லா வத்தி போயிருக்கும். இப்போ இது கூட மாஸ்டர் கொஞ்சம் புதினா அப்புறம் நிறைய கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. இந்த ஒரு லைட்டாக புதினா போடுறது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல புதினா போடுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாங்க. பாருங்க தண்ணியே இல்லை, சாதமும் நல்லா பெருசு பெருசாக வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்க துவரம் பருப்பு, நல்லா ஒரு 1/2 கிலோ துவரம் பருப்பை நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சு அதை எடுத்து இது கூட ஊற்றிக்கிறாங்க. பருப்பை வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஊற்றுனீங்கன்னா தான் நமக்கு சாதத்தோட நல்லா சேர்ந்து வரும். அதனால தான் பருப்பை இப்போ போடுறாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் புளி தண்ணி, நல்லா ஒரு ஆரஞ்சு சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து அதை வந்து இது கூட வந்து ஊற்றிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஊற்றின தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி போயிருந்தது. இப்போ இந்த புளி தண்ணி மட்டும் போதும் நம்ம தம் போட்டு வைக்க. இப்போ இந்த புளி தண்ணியிலேயே நம்ம தம் போட்டோன்னா சாம்பார் சாதம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துருங்க. இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கிறாங்க. சாம்பார் பொடியோட வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். இப்போ இந்த சாம்பார் பொடியும் புளி தண்ணியும் அந்த சாதத்தோட நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறாங்க. இந்த மசாலா புளித்தண்ணி எல்லாமே ஃபைனல் ஸ்டெப்பாக போட்டு தம் போட்டாதாங்க சாம்பார் சாதம் வேறு லெவலில் வரும். அதனால தான் கடைசியாக போடுறாங்க. இப்போ பாருங்கள் சாதம் எல்லாம் நல்லா முக்கால்வாசி வெந்து வந்துருச்சு, காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசி ஸ்டெப்பாக இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்தால் நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இந்த தம் போட்டு எடுத்த சாம்பார் ரைஸை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அது கூடவே நம்ம கடையில் மீல்ஸ்க்கெல்லாம் செய்கிற ஒரு பொரியலும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த நம்ம கடையோட மெனு ப்ரிப்பரேஷன் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹோட்டல் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.